வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு நடந்த குரு 4 எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரு 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1575 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், மறைமலை அடிகளாரின் மகள் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் தான் மறைமலை அடிகளாரோட மகள். ஓகே, இந்த நீலாம்பிகை அம்மையார் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1903, இறந்தது வந்து 1943. ஓகே, இவர் வந்து ஒரு சில நூல்களை எல்லாம் எழுதியிருக்காங்க நீலாம்பிகை அம்மையார் அவர்கள். அது என்ன நூல் அப்படின்னா தனித்தமிழ் கட்டுரை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடசொல் தமிழ் அகர வரிசை அப்படிங்கிற அந்த ஒரு நூலும் எழுதியிருக்காங்க. வடசொல் தமிழ் அகர வரிசை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து எழுதியிருக்காங்க. அது இன்னும் ஒரு 2 நூல் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா முப்பெண்மணிகள் வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. நீலாம்பிகை அம்மையார் பற்றி ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 9 நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி புறநானூறு. அந்த வரிகளில் தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், போரை ஒளிமின் என்ற கோவூர் கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நெடுங்கிள்ளி அவர்கள் தான். ஓகேங்களா. ஓகே, அதாவது நெடுங்கிள்ளிக்கும் நல்லங்கிள்ளிக்கும் வந்து போர் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நலங்கிள்ளி வந்து தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருப்பார், நெடுங்கிள்ளி ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அப்போ கோவூர் கிளார் வந்து உள்ளே வந்து போரையெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ இந்த நெடுங்கிள்ளி அவன் வந்து போரை விட்டுருவான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி திருவாசகம் தான் இந்த வரிகளை வந்து சொல்லுது. ஓகே, இந்த திருவாசகத்தை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா இந்த திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். அவர் தான் வந்து இந்த திருவாசகத்தை எழுதியிருக்கார். இந்த மாணிக்க வாசகர் வந்து இன்னொரு நூலையும் எழுதியிருக்கார், திருவாசகம் திருக்கோவையார். இந்த 2 நூல்களையுமே எழுதியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர்கள் தான். ஓகேங்களா. ஓகே, இந்த திருவாசகம் பார்த்தீங்க அப்படின்னா சைவ திருமுறைகளில் 8வது திருமுறையாக வச்சு போற்றப்படக்கூடியது என்ன அப்படின்னா இந்த திருவாசகம் தான். ஓகே, இது எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது இந்த திருவாசகம் அப்படின்னா 51 பகுதிகளை கொண்டுள்ளது. எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 658 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணி என்பது என்ன காப்பியம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தெரியும் நமக்கு, கிறிஸ்துவ காப்பியம். அதுதான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிறது. இந்த தேம்பாவணி பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் வீரமாமுனிவர். அவர் தான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இது எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது, 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து இயற்றப்பட்டது. இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சூசையப்பர் அப்படிங்கிற யோசேப்பு அப்படிங்கிறவரோட அப்படிங்கிறது. அதாவது தமிழில் வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வளன் அப்படின்னு வந்து தமிழ் படுத்தியிருப்பார். இந்த சூசையப்பர் யோசேப்பு அப்படிங்கிற அந்த பேரை வந்து தமிழில் வந்து வளன் அப்படின்னு வந்து வீரமாமுனிவர் வந்து தமிழ் படுத்தியிருப்பார். ஓகேங்களா, இவர் தான் இந்த நூலோட பாட்டுடை தலைவர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான். ஓகேங்களா, தண்டமிழ் ஆசான், சாத்தான் நன்னூர் புலவன், இந்த மாதிரி இளங்கோவடிகள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை வந்து பாராட்டியிருப்பார். ஓகே, இந்த சீத்தலை சாத்தனார் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம்.
இந்த சீத்தலை சாத்தனார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. இது எத்தனை காதைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 30 காதைகளை கொண்டுள்ளது. ஓகே. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணிமேகலையோட அந்த துறவு வாழ்க்கையை பற்றி சொல்றதுனால இந்த நூலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த நூல் வந்து எந்த சமய சார்புடையது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது. எத்தனை பேர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 53 பேர். ஓகேங்களா? அதாவது திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது அந்த திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூல் தான். ஓகே. 53 பேர் வந்து பாடியிருக்காங்க. ஆனால் மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னா 55 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்று கொலாம் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார் அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது நூலாசிரியர் அந்த மாதிரி பொறுத்து கேட்டிருக்காங்க. களவழி 40 அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பொய்கையார் அவர்கள் தான் களவழி 40 அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. கைநிலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் புல்லங்காடனார் அவர்கள். கார் 40 என்ற நூலை எழுதியவர் கண்ணங்கூத்தனார் அவர்கள். பழமொழி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா முன்றுரை அரையனார். அப்போ இந்த 84 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இந்து பயின்று வந்துள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பழமொழி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே. இந்த பழமொழி 400 பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பழமொழி 400 எழுதியவர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அவர்கள் தான் இந்த பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 400 பாடல்களை கொண்டுள்ளது பழமொழி அப்படிங்கிறது. காலம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு கிபி 4ஆம் நூற்றாண்டில் இந்த நூல் வந்து இயற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் எண்களை சுட்டுக. ஓகேங்களா? ஓகே. அதாவது ரு ஏ கு அ அப்படின்னு இருக்குது. அதாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் என்ன அப்படின்னா கா உ ஞா சா ரு. ஓகேங்களா? இது வந்து 1, 2, 3, 4, 5. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சா ஏ ஆ கு கா 0 இந்த மாதிரி வருது அப்படின்னா 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த தமிழ் எண்கள். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரு ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா 57 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த கு ஆ அப்படிங்கிறது 68 அப்படின்னு வரும். இதை பார்த்துக்குங்க. இதை வந்து ரெண்டையுமே கூட்டினீங்க அப்படின்னா 125 வரும். ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி. அதாவது தவறாக வந்து டைப் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா கா உ ரு அப்படின்னு வரும். ஓகேங்களா? கா உ ரு அப்படின்னு வரும். 125க்கு தமிழன் படி சொல்லும்போது கா உ ரு அப்படின்னு தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் அப்படின்னா அதாவது 87வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் அப்படின்னு பிரியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் டேஸ் ஓசை மொழி அப்படிங்கிறது. தமிழ் வந்து என்ன ஓசை மொழி அப்படின்னா ஆப்ஷன் சி மெல்லோசை மொழி அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சா கூட்டல் இன் இன் கூட்டல் ரா அப்படிங்கிறது வரும். இப்போ இன் கூட்டல் மை அப்படின்னு வரும். ஓகேங்களா? இன்மை அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12 வகைப்படும் புறத்திணைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் யாவை அப்படிங்கிறது. 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் யாவை அப்படின்னா ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம் அப்படிங்கிறது தான் 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கு ஆக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வேற்றுமையோட உறுப்புகளாக வரக்கூடியது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாஞ்சாலி சபதத்தில் இலக்கியத்தில் குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது. கா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி காடு அப்படிங்கிறது தான்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமதுருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி நன்னூல் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்ற தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது அப்படிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்றொளி பொதுச்சொல் அப்படின்னு தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டை காக்க 5 பேர் போர்க்களம் போயிருக்காங்க அப்படின்னு இருக்கு. இது பொதுவாக தான் குறிக்குது. ஆனால் போர்க்களத்துக்கு செல்லக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ஆண்களாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, பொதுவான ஒரு சொல்லாக இருக்குது. அதில் வந்து ஒரு பாலை நீக்கிட்டு இன்னொரு பாலை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்றொளி பொதுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி தான். ஓகே, அதாவது வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அதாவது ஒற்றுமையை சொல்லிட்டு அதை வேற்றுமைப்படுத்தி காமிக்கிறது. ஓகேங்களா, 2 பொருள்களுக்கு இடையான அந்த ஒற்றுமையை சொல்லிட்டு வேற்றுமைப்படுத்தி காட்டுறது. இங்கே பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் அப்படின்னு இருக்கு. அதாவது தீயினால் சுட்ட புண் வந்து உள்ளாரும் அப்படின்னா ஆறிரும். ஆனால் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஓகேங்களா, தீயினால் சுட்டாலும் நாவினால் சுட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா புண்ணாகும் அப்படிங்கிற ஒற்றுமையை சொல்லுது. இதே பார்த்தீங்க அப்படின்னா தீயினால் சுட்டா அது ஆறும், நாவினால் சுட்டா ஆறாது அப்படின்னு வேற்றுமைப்படுத்தி காமிக்கிறது. இந்த மாதிரி 2 பொருள்களுக்கு இடையான ஒற்றுமையை சொல்லி வேற்றுமைப்படுத்தி காமிச்சா அது வேற்றுமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையவார் சொல் அப்படிங்கிற இந்த குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. என்ன உவமை இப்போ வருது அப்படின்னா ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியோர் சொல் அப்படிங்கிறது. இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வலிக்கு விழக்கூடிய நிலத்தில் இந்த ஊன்றுகோல் எப்படி உதவு விதமாக இருக்குதோ அதை போல் நம்ம வாழ்க்கையில் தடுமாறக்கூடிய நேரங்களில் பெரியோர்களோட சொல் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த திருக்குறளோட அர்த்தம். ஓகேங்களா, ஓகே, அப்போ ஊன்றுகோல் பெரியோர் சொல் அப்படிங்கிறதா இது சரியான உவமை. நெக்ஸ்ட்டு. பட்டியுல காலை படிபால் கறக்குமே நல்ல பசுவேலை தவிராதொழுமே இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. பொருள்கோள் வகை எது அப்படின்னா ஆப்ஷன் பி கொண்டுகோட்டு பொருள்கோள் அதுதான். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது தான் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலை படிபால் கறக்குமே அப்படின்னு வருது. காலை எங்கேயுமே என்ன பண்ணாது, பால்லாம் கறக்காது. அது வந்து என்ன பண்ணும், உளும். ஓகேங்களா, இங்கே கனெக்ட் ஆகும். இங்கே பசு வந்து படிப்பால் கறக்குமே அப்படின்னு கரெக்ட் ஆகுது. இந்த மாதிரி பல அடிகளில் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது தான் என்ன அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் அப்படிங்கிறது. அதாவது ஆப்ஷன் ஏ ரலல ரா லா வரும் அப்படிங்கிறதா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலா முன்னும் தனக்கல் புணரும் விதிப்படி பின் வருவனவற்றுள் எது சரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதாவது இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி நலமுன் ரணவும் நலமுன் டனவும் வரும் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வித்தோடு சென்ற வட்டி எனும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நற்றிணையோட அடிவரையறை எத்தனை அப்படின்னா 9 to 12. ஓகே, இந்த தொகுப்பித்தவன் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர்கள் தான் இந்த நற்றிணையை வந்து தொகுத்திருக்காரு. ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.